அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போறது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை பற்றிய செய்தி. இது அறிவியல் கண்டுபிடிப்புங்கிறத விட ஒரு எச்சரிக்கை. அதாவது உலக வெப்பமயமாதல் பற்றிய எச்சரிக்கையை பெங்களூரில் இருக்கிற அஜிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வந்து அஜிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டிங்கிறது விப்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஓனருடைய பெயரில் அமைந்த பல்கலைக்கழகம். அவங்க குரூப் உருவாக்கி இருக்கிற பல்கலைக்கழகம். இவங்க நிறைய ஆராய்ச்சிகள், குறிப்பாக பருவநிலை மாறுபாடு, வெப்பநிலை அதிகரிப்பு, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதிலெல்லாம் ரொம்ப பெரிய ரிசர்ச் எல்லாம் அவங்க செஞ்சு இந்த கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து வெளியிடுறாங்க. உலகத்தில் இருக்கிற பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள், பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுது. இவங்களே நேராக களத்துக்கு சென்றும் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. அந்த ஆராய்ச்சிகளினுடைய முடிவு ஒரு பெரிய அலார்மிங் ரிப்போர்ட்டாக இருக்குது. அது குறிப்பாக வெப்பநிலைங்கிறது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் 0.23 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 0.27 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகரிக்குது. இது அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுப்புற சூழல் கேடு, தூசு, நீராவி போக்கு அதிகரிப்பு, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகிற கரியமில வாயுக்கள், அப்புறம் பொதுவாகவே உங்களுக்கு வந்து காங்கிரீட் வீடுகள், காங்கிரீட்டு கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் இவெல்லாம் காங்கிரீட்டெல்லாம் அமைக்கப்படுறதுனால வெப்பம் உமிழ்வு அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சாலை, காங்கிரீட் சாலைகள் அமைக்கப்படுது. தார்ச்சாலைகள் கூட வெப்பத்தை வந்து ரொம்பவும் அதிகரிக்கும். எல்லா இடத்துலையும் பிரதிபலிப்பு அதிகமாக இருக்கும், உள்வாங்கும் தன்மை குறைஞ்சிடும். அப்புறம் நீர்ப்பரப்பில் ஆவியாதல் அதிகரிக்கும். அப்படிதான் கடல் மேற்பரப்பில் இவங்களுடைய ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து வெப்பநிலை தொடர்ந்து கோடை காலத்தில் அதிகரிக்கும், பருவ காலங்களிலும் அதிகரிக்கும். அது அதிகரித்தாதான் கடலில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாகி மேலே போய் அப்புறம் மேலே உள்ள குளிர்ச்சியான சூழ்நிலையால் பிறகு மழையாக பல்வேறு இடங்களில் பொழியுது. இந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலைங்கிறது ஒரு சீராக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உலகம் எங்கும் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் இந்த டெம்பரேச்சர், நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு, வெப்பநிலை 0.23 டிகிரி சென்டிகிரேட் அதிகரிக்குது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும். அப்போ 100 வருஷத்துக்கு 2.3 டிகிரி, 2.7 டிகிரி வரைக்குமே வெப்பநிலை அதிகரிக்குது. இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது எவ்வளோ அளவுங்கிறதுல. ஆனால் வெப்பநிலை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இப்படியே அதிகரித்து அதிகரித்து இப்போ மனிதன் தாங்க முடியாத நிலைக்கு வெப்பநிலை அதிகரிப்பு வந்துருச்சு. அதிலையும் குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் வெப்பநிலை அதிகரிப்பு என்பது மனிதனுடைய உடல் சமநிலையை பாதிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த வெப்பநிலை மட்டும் இல்லை, அந்த வெப்ப காற்றோடு அந்த வெப்ப காற்றினால் ஏற்படுகிற நீராவி அது மேலே போகும்போது அதில் வந்து ஈரப்பதம் அதிகரிக்கும். ஈரப்பதம் வந்து நீராவி, மேகங்கள் இதெல்லாம் அதிகரித்து வெப்பமும் அதிகரித்தா ஒரு பெரிய இரிட்டேஷன் மனிதனுக்கு ஏற்படும். ஒரு அமுக்கு நிலை மாதிரி, ஒரு இறுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் புழுக்கமாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும். அந்த நிலைங்கிறது வெறுமனே வெப்பத்தால் ஏற்படுவது மாத்திரமல்ல, அது ஈரப்பதத்தால் ஏற்படுவது, நீராவியால் ஏற்படுவது. அதை வந்து எப்படி அளக்கணும்னா, உங்களுக்கு வந்து பொதுவாக ட்ரை பல்பு தெர்மாமீட்டர் வச்சு தான் நம்ம டெம்பரேச்சரை அளப்போம். இது வந்து வெட் பல்பு தெர்மாமீட்டர் வச்சு தான் இதை அளக்க முடியும். ஏன்னா அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ப்ளஸ் டெம்பரேச்சர் ரெண்டையும் சேர்த்து அளந்தாதான் இதோடைய முடிவை நம்ம கண்டுபிடிக்க முடியுங்கிறதுனால இந்த டெம்பரேச்சருக்கு பேரே வெட் பல்பு டெம்பரேச்சர். இந்த வெட் பல்பு டெம்பரேச்சருங்கிறதே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சம்மர் வெட் பல்பு டெம்பரேச்சர், இன்னொன்று வின்டரில் எப்படி இருக்குன்னு. வின்டரில் இருக்கிறது கூட கொஞ்சம் வெப்பநிலை குறைவாக இருக்கிறதுனால இரிட்டேஷன் கம்மியாக இருக்கலாம். பட் கோடை காலத்தில் சடன் இன்க்ரீஸ் இன் ஹியூமிடிட்டிங்கிறது ஒரு பெரிய, அதுவும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து அதிகரிச்சதுன்னா மனிதனுடைய உடல் பாதிக்கப்படும். இது ஒரு அளவு வரைக்கும் தாங்கலாம். இப்போ தொடர்ந்து உலக வெப்பமயமாதால வெப்பநிலை அதிகரிக்குது. இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால கடல் மேற்பரப்பில் இருக்க நீராவி அதிகரிக்குது. இந்த நீராவியில் அதிக அளவு ஈரப்பதம் இருக்குது. இது கடற்கரை பிரதேசத்தில் மாத்திரம் இல்லை, கடற்கரையிலேருந்து 100-120 கிலோமீட்டர் வரையில் இருக்கிற கடல் உட்புற பகுதிகளில் கூட இந்த பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். கடலுக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற, அதாவது தூரத்தில் இருக்கிற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்கும். ஆனால் உடல்நிலையில் வந்து பெரிய மாற்றங்கள் தெரியாது. ஒரு இரிட்டேஷன் இருக்காது, இறுக்கம் இருக்காது, ஒரு புழுக்கம் இருக்காது. ஆனால் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் இது அதிகமாக இருக்கும். அதனால தான் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்தில்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா,
ஆந்திரா, குஜராத், மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் இருக்கிற கடற்கரையை ஒட்டிய மாவட்டங்கள்ல இனி வரும் ஆண்டுகள்ல, அதாவது 2025லே அது ஆரம்பிச்சிருச்சு, இனி 2026, 27லலாம் அதிக வெப்பநிலை உயர்வு இருக்கும். அது வெட் பல்பு டெம்பரேச்சர் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அது இருக்கும்போது உடல் பாதிக்கப்பட்டு இதயம் செயலிழக்கும் அளவுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. குறிப்பாக வெயிலில் வேலை செய்கிறவங்க, கடினமான பணி செய்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கே பார்த்தாலும் தார்ச்சாலைகள், சிமெண்ட் சாலைகள், தொழிற்சாலை கட்டிடங்கள், வீடுகள், அலுவலகங்கள் எல்லாமே காங்கிரீட் கட்டிடங்கள். அதுவும் நகர்ப்புற கடற்கரை பகுதிகள் இருக்கு இல்லையா, அது குறிப்பாக நம்ம சொல்லணும்னா சென்னை, அதை ஒட்டி இருக்கிற நகர்ப்புற மாவட்டங்கள், அப்படியே வந்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கடற்கரையோர பகுதிகளில் இந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகும்னு அஜிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம் சொல்லுது. அதேமாரி கேரளாவை ஒட்டி இருக்கிற கடற்கரையோட மாவட்டங்கள், அதே போல் கர்நாடகாவில் மங்களூர் பகுதிகள், அதேமாரி ஆந்திராவில் நிறைய விசாகப்பட்டினத்துலேருந்து தொடங்கி கடற்கரை வங்க கடற்கரை ஓரமாக இருக்கிற மாவட்டங்கள், அதே போல் மேற்கு வங்கம், அதே போல் குஜராத், கோவாவில் வட கோவா, தென் கோவா 2 பகுதியிலையும் மிக கடுமையான வெப்பநிலை உயர்வு இருக்கும். அதுவும் இந்த வெட் பல்பு டெம்பரேச்சர் நான் சொன்னேன் இல்லையா, ஈரப்பதத்தோடு கூடிய வெப்பநிலை அதிகரிக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து இனி வரும் ஆண்டுகளில் அது தாங்க முடியாத வெப்பநிலையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே சுற்றுப்புறத்தை நாம் காக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம செய்யறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் இந்த செட்டியார் பால் ஊற்றின கதையா, எல்லாரும் தான் ஒரு பொது இடத்துல பால் ஊற்றுறாங்க, நம்ம தண்ணி ஊற்றினா என்னென்னு ஊற்ற ஆரம்பிச்சு பொதுவாக கடைசியாக பார்த்தா எல்லாமே தண்ணியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நாம் மட்டும் செஞ்சால் இது என்ன குறைஞ்சிட போதான்னு ஒவ்வொருத்தவங்களுமே செஞ்சு இந்த சுற்றுப்புறம் வீணாகி இந்த வெப்பநிலை மாறுபாடு ஏற்பட்டு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத நிலைக்கு உயர்ந்திருக்கு. எனவே சுற்றுப்புறத்தை நாம் பேண வேண்டும். அதிக மரங்களை நடுவதிலே கவனம் செலுத்தணும். குறைந்தபட்சம் மரங்களை அழிப்பதிலிருந்து மரங்களை காப்பது என்ற நிலைக்கு நாம் மாற வேண்டும். சுற்றுப்புறத்தை பேணி காக்க வேண்டும். அப்பொழுதுதான் வருகிற வெப்பநிலை உயர்விலிருந்து நாம் தப்பிக்க முடியும். அஜிம் பிரேம்ஜி பல்கலைக்கழகத்தின் நிறைய கண்டுபிடிப்புகள் பருவநிலை மாற்றங்களை பற்றி பேசுகிறது. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நம்முடைய காணொலியை அதாவது நம்ம யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.